ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நெல்லை வேலு. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம வணக்கமுங்கோ சீலா நெல்லை சங்கர் மாப்பிள்ளைக்கு வணக்கமுங்கோ சீலா நெல்லை சங்கர் மாப்பிள்ளை பற்றி என்னடா பேச போற அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நெல்லை சங்கர் மாப்பிள்ளை வந்து நம்ம சீலா தங்கச்சிக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாரு, இப்படி ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ணி எனக்கு அவர் மேல இருக்க மரியாதையை கெடுக்கிற ஒரு விஷயம் பண்ணுவாரு. சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், என்ன ஏதுன்னு சொல்றேன். நண்பர்களே, நம்ம நெல்லை சங்கர் மாப்பிள்ளையும் சீலா தங்கச்சி எல்லாரும் தெரியும். இப்போ சமீப காலமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டிலேருந்து பழைய வீட்டிலேருந்து மாறி வேறு வீட்டுக்கு வாடகைக்கு வந்துட்டாங்க. என்ன காரணம்? வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, மாசமாக இருக்காங்க. அந்த குழந்தை செக்கப்புக்கு ஆஸ்பத்திரி பழைய வீட்டிலேருந்து தூரமாக இருக்குது. அப்படின்னால சிட்டிக்குள்ளே வந்து வேறு வீட்டில் இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சீலா தங்கச்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது சொல்லிச்சு, நெல்லைசங்கர் மாப்பிள்ளைகிட்ட எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பியான்னு சொல்லி சொன்ன உடனே இவர் இந்த ஆசையை நிறைவேற்றுறங்க பேரில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு பாருங்க நெல்லைசங்கர் மாப்பிள்ளை. என்ன ஆசைன்னா, நெல்லை சங்கர் மாப்பிள்ள தங்கச்சி சீலாவை கண்ணை மூடிச்சுவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க ஆசைப்பட்ட ஒரு பைக் அங்கேருந்து வர வச்சு கண்ணை திறன்னு சொல்லி இந்த பைக்கில் சீலா தங்கச்சி உட்கார வச்சு சீலா தங்கச்சி ஓட்டுன்னு சொல்லி சொல்றாரு. இதை வண்டி ஓட்டுற தப்பு கிடையாது. எப்படி ஓட்டலாம்? மாசமா இல்லை, பிரெக்னண்டா இல்லைன்னா ஓட்டலாம். நெல்லை சங்கர் மாப்பிள்ள கொஞ்சமா ஒரு கூறு இருக்கா இல்லையா? யோ, நான் உங்களை ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், என்ன பேச வைக்காதீங்க. தங்கச்சி மாசமா இருக்கு, இந்த நேரத்தில் வண்டியை ஓட்டுங்கிற, அது ரோடாயாது ஒரே மண்ணுங்கன்னும் குழியுமா இருக்கு. அந்த ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு வண்டி ஓட்டுனா அது வயிற்று ஒரு குழந்தை இருக்கு, கையில் ஒரு குழந்தை அதை நம்பி இருக்கு, நீங்க இருக்கீங்க. எதுவும் ஒன்று தங்கச்சி மேடுபள்ளம் ஆயிட்டு கீழே விழுந்துட்டுனா யாரு பொறுப்பாவா? மேரியம்மாக்கு யார் பாடு சொல்லுவா? அந்த குழந்தைக்கு யார் பாடு சொல்லுவா? தேவையில்லாத வேலை அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிலச்சேகர் மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டி மேலே உங்களுக்கு பாசம் இருக்கு சீலா தங்கச்சி மேலே, ஆனால் நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. சீலா தங்கச்சிக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும், எப்போ வாங்கி கொடுக்கணும்? குழந்தைலாம் பிறந்து வளர்ந்து கொஞ்சம் நல்லா செடி ஆனதுக்கப்புறம் நல்ல தெம்புக்கும் அதுக்கப்புறம் வண்டி எடுத்து ஓட்டுமான்னு சொல்லணும். இந்த நேரத்தில் யாருமே வந்து முட்டாள்தனம் பண்ண மாட்டாங்க. சரியா? மாசமா இருக்க பிள்ளை எவ்வளோ கவனமாக ஓடுறது தாம்பரத்தை தாங்கிக்கிட்டு இருக்கா. நீங்கள் தாங்காதிருக்க, தாங்களும் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த விஷயம் உங்களை பிடிக்கல நெல்லை சங்கர் மாப்பிள்ளை, தவிர திருத்திக்கோங்க சொல்லிட்டேன். ரைட், நான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெல்லை சங்கர் மாப்பிள்ளை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம பேப்பர் 248 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.